ரத்தத்தின் ரத்தமே என் இனியவுடன் பிறப்பே, சொந்தத்தின் சொந்தமே நான் இயங்கும் உயிர் துடிப்பே. அம்மாவும் அப்பாவும் எல்லாமே நீதானே, என் வாழ்க்கை உனக்கல்லவா. செத்தாலும் புதைத்தாலும் செடியாக முளைத்தாலும் என் வாசம் உனக்கல்லவா. ரெடிதான் வரவா அண்ணன், நான் இறங்கி வரவா. தெல் கொடுக்கும் சிங்கத்தை சீண்டாதப்பா, எவதெடுத்தும் என் ரூட்டு மாறாதப்பா. நான் ரெடிதான் வரவா அண்ணன், நான் தனியா வரவா. தர நடுக்கிற பர அடிக்கணும் நாடத்தா, விரல் எடுக்கிற தீபம் தான் நாய தத்தா. பத்தாவது பாட்டில் நான் குடிக்க, அண்டால கண்டா சேஸ் அடிக்க. கேட்டா வெட்டி கொண்டாங்கடா என் பசி நான் தண்ணிக்க. அது எப்படி குமார் இது பாசிபிள்னு இத பார்த்துட்டு பல பேர் வியப்படைகிறாங்க. 25 அடி உயர கரும்பு எப்படிங்க இப்படி அப்படின்னு நமக்கும் இதை கேட்கும் போது அப்படிதாங்க தோணுது. சாதாரண கரும்பு பாத்தீங்கன்னா 2ல இருந்து 3 கிலோ எடையோட இருக்கும். ஆனா இவங்க வளர்த்திருக்கிற கரும்பு 3.5 கிலோல ஆரம்பிச்சு 4 கிலோ எடை வரைக்கும் இருக்கு. கர்நாடக மாநிலத்துல தான் இந்த 25 அடி உயரத்துல இருக்கிற கரும்பு இருக்குங்க. பலரும் ஆச்சரியமா இத பார்த்துட்டும் போறாங்க. கர்நாடகா விஜயபுரா மாவட்டம் நிடகுண்டி தாலுகாவில் கோலசங்கி கிராமம் இருக்கு. அந்த பகுதியில விவசாய நிலத்தை வச்சிருக்கிறவங்க தான் நாராயண் சலுங்கே மற்றும் அவங்களுடைய சகோதரர் சித்துபா. இவங்களுடைய நிலத்துல தான் இந்த 25 அடி உயர கரும்புகள் வளர்ந்திருக்கு. சாதாரணமா ஒரு கரும்பு 8ல இருந்து 12 அடி வரைக்கும் தான் வளரும். ஆனா இவங்க இஸ்ரேலிய தொழில்நுட்பத்தை பின்பற்றி கரும்பை பயிரிட்டு இருக்காங்க. 5 ஏக்கர் நிலத்துல 686 டன்களை அறுவடை பண்ணிருக்காங்க. கரும்புடைய உயரமும் பாத்தீங்கன்னா 25 அடி வரைக்கும் வளர்ந்திருக்கு. சாதாரண கரும்பு 2ல இருந்து 3 கிலோ இருக்கும். ஆனா இவங்க வளர்க்கிற இந்த கரும்பு 3.5ல இருந்து 4 கிலோ வரைக்கும் எடை இருக்கு. பலருக்கும் இது எப்படிங்க சாத்தியம், எப்படி இது பாசிபிள் குமாரு அப்படின்னு தோணும். இந்த சகோதரர்கள் பாத்தீங்கன்னா கரும்பு பயிரிடுறதுக்கு முன்னாடி நிபுணர்களுடைய அறிவுரையை கேட்டிருக்காங்க. அதோட வேளாண் விஞ்ஞானிகள் கிட்ட நிலம் மற்றும் அதுல என்ன வளர்க்கலாம் அப்படின்றதையும் கேட்டு தெரிஞ்சிருக்காங்க. விஞ்ஞானிகளுடைய பரிந்துரை பேர்ல SNK 13374 அப்படின்ற இந்த ரக கரும்புகளை விளைவிச்சிருக்காங்க. சொட்டு நீர் பாசன முறையில தான் பாசனமும் பண்ணிருக்காங்க. இதுக்காக இயற்கை உரங்களை பயன்படுத்தி கரும்பு சாகுபடி செஞ்சிருக்காங்க. குறைந்தபட்ச முதலீட்டுல லாபம் ஈட்ட அதிக விவசாயிகள் இந்த மாதிரி புதிய விவசாய தொழில்நுட்பத்தை பின்பற்றணும் அப்படின்னு இந்த விஞ்ஞானிகள் வலியுறுத்தி இருக்காங்க. விதைக்கும் நேரமும் ரக தேர்வும் சரியா இருந்தா இந்த விளைச்சல்லாம் சாத்தியம் தாங்க. இத பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்